பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் அவலங்களை பற்றி எல்லாம் பேசாத பிரதமர் தமிழ்நாட்டை பற்றி பேசிவிட்டு சென்றிருக்கிறார் என கடிந்துரைத்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என மறுபடி கொடுத்துள்ளார். உள்ளாட்சியில மகளிர் அதிகாரமிக்கவர்களாக வர வேண்டும் என்று 50 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கி இருக்கிறோம். ஜெயிச்ச பெண்கள்ல 70 விழுக்காட்டுக்கு மேற்பட்டவர்கள் சுய உதவிக்குழு மகளிர் தான். அதுல எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இப்படி பெண்ணுரிமைக்கான ஆட்சியா, பெண்கள் கேட்காமலேயே அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. பெண்களான நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் போய் பேசுறார் பாருங்க. நாட்டில் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, குறிப்பா பாஜகவினரால் பெண்கள் படும் தொல்லைகள்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்ப பிளைட்ல வந்துட்டு போயிருக்கார். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, மணிப்பூரை மறந்துட்டீங்களா? 2023ஆம் ஆண்டு மே மாதம் எரிய தொடங்கின மணிப்பூர்ல இதுவரைக்கும் அரசு கணக்குப்படி பாத்தீங்கன்னா 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒருவர் இருவர் அல்ல, 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இத்தனைக்கு ஒன்றியத்தை ஆள்றது, மணிப்பூரை ஆண்டது பாஜக தான். ஆனா அவங்க டபுள் இன்ஜின் ஓட்டின டப்பா இன்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாத்தல?